ராஜஸ்தான் போலாமா? இன்டீரியரான ராஜஸ்தான் ரொம்ப டீப்பா உள்ள எப்படி வாராங்க, எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக இந்த சண்டேவை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஒரு ஃபுல் ராஜஸ்தான் போயிட்டு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுவும் வந்து இன்டீரியரான ராஜஸ்தான்னா வந்து நம்மளுக்கு என்ன தோணும்? உடனே டெசர்ட், அதாவது பாலைவனம், ஒட்டகம், கேமல், சாண்டியூன்ஸ். வந்து நம்ம வந்து மூவி லவர்ஸா இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தோன்றது ப்ளூ சிட்டி. ப்ளூ சிட்டின்றது ஒன்றும் இல்லைங்க, எல்லா வீடும் வந்து மோஸ்டா ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு நம்ம அந்த எண்ணெய் எறிந்தால் மூவில பார்த்துருந்தோம்னா தெரிஞ்சுக்கோம். சாங்ல பிளஸ் ஐ மூவி சாங்ல கூட வந்து இந்த ப்ளூ சிட்டியை கவர் பண்ணி நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த ப்ளூ சிட்டி வழியாக தான், அந்த ரோடு வழியாக தான் போய் நாங்கள் ஃபர்ஸ்ட் ரீச் ஆன பிளேஸ்னு எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெஹராங்கர் ஃபோர்ட். மெஹராங்கர் ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபோர்ட்டாக தாங்க இருந்தது. அண்ட் அங்கே வந்து அவைலபிள் ஆனது என்னன்னா ஜிப்லைன் அவைலபிளாக இருந்துச்சு. ஆக்சுவலாக மெஹராங்கர் ஃபோர்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்குன்னா ரைட் சைடு வந்து ஜிப்லைன் அவைலபிளாக இருந்துச்சு. ஐ மீன் ஜிப்லைன் பர் பர்சன் சம் 300 to 600 சம்திங் போட்டு இருந்தது. பட் நாங்கள் ஜிப்லைன் அங்கே ட்ரை பண்ணல. பட் இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா நீங்கள் வேணால் மெஹராங்கர் ஃபோர்ட் போனீங்கன்னா ஜிப்லைன் அங்கே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மெஹராங்கர் ஃபோர்ட் உள்ளன்னு பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உள்ள ஒரு மியூசியம் செட்டப்பும் இருக்கு, அதே டைம் வந்து ஷாப்ஸும் இருந்துச்சு. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், நான் ஆக்சுவலாக நாங்கள் போன டைமில் செம்ம வெயிலுங்க. ஆனால் நான் கூடவே கொடை கொண்டு போயிருந்ததுனால அம்ப்ரெல்லா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். நீங்களும் வந்து இந்த மாதிரி பிளேசஸ், ரொம்ப ஹாட்டான பிளேசஸ், அதுவும் முக்கியமாக இந்த ஃபோர்ட் மாதிரி பிளேசஸ்லாம் போனீங்கன்னா கையில் கொடை வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். இந்த இடத்தான வந்து எனக்கு கொடை இருந்ததுனால தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் உள்ளே போயிட்டா வந்து நம்மளுக்கு அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது, பிகாஸ் அங்கே கொஞ்சம் அந்த கூலிங்னஸ் இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து உள்ளே வந்து ஷாப்ஸும் அவைலபிளாக இருந்தது, லைக் லஸ்ஸி ஷாப் அண்ட் ரோஸ் மில்க். அந்த ஒரு ஷாப்லேயே எல்லாமே வந்து அவைலபிளாக இருந்துச்சு, கூல் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி அவைலபிளாக இருந்தது. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடம் இருந்துச்சுங்க சுற்றி பார்க்கறதுக்கு. லைக் ராஜாங்க வந்து அவங்க மந்திரிங்க கூட எப்படி எந்த இடத்தாண்ட பேசுவாங்க அந்த மாதிரி பிளேசஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அண்ட் ராஜாங்க யூஸ் பண்ண திங்ஸ், ராஜாங்களோட ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் எனக்கு என்னன்னா, அந்த காலத்துலேயே அவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்களா, அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம வந்து இப்போ அந்த ஒர்க்கில் கொஞ்சம் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் தான், பிகாஸ் நம்ம போடுற ஆரி பிளவுசஸில் நம்ம யூஸ் பண்ணுற ஜர்தூசியாக இருக்கட்டும் அண்ட் ஆரி ஒர்க்காக இருக்கட்டும், அண்ட் அதெல்லாம் கூட வந்து அந்த ராஜாங்களோட ஒர்க்லேருந்து தான் வந்திருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சது. அண்ட் அங்கே வந்து எப்படின்னா நம்ம வந்து ஸ்டெப்ஸ் மேலே ஏறும் போது நம்ம பார்த்த ப்ளூ சிட்டியை வந்து நம்ம பிக் எடுக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் அங்கேயே இருக்குது. ஸோ அதனால அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ ஏரியான்ற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஃபோர்ட்டுக்கு பின்னாடி, இப்போ வர இந்த பாத்திரம்லாம் இருக்க இடம் வந்து ஃபோர்ட்டுக்கு பின்னாடி. நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியலங்க, பிகாஸ் வந்து நிறைய திங்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. அப்புறம் வரும்போது தான் தோணுச்சு நம்ம ஏன் ஃபோட்டோஸே எடுக்கலையே அவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு சில இடத்தான வந்து ஃபோட்டோஸ் அலௌடும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடம் மட்டும் நான் கிராஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து கிராஸ் பண்ணேன். எதுக்குன்னா நீங்கள் மேலே லைட்டாக பார்த்து இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு சின்ன பேட்ச் மாதிரி இருந்திருக்கும். அது ஒன்றும் இல்லைங்க, அது ஃபுல்லாக பேட்டு தான். நான் அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணும்போது நான் மேலே ஒரு துளி கூட பார்க்கல, ஏன்னா ஃபுல்லாக வவ்வால் அவ்வளோ கூடு கட்டி அப்படி இருந்தது, வவ்வால் அப்படியே அட்டை மாதிரி இருந்தது. ஸோ அதனால அந்த இடம் மட்டும் கொஞ்சம் டேஞ்சராக தான் இருந்தது. நிறைய பிக்ஸ் என்னால் அங்கே எடுக்க முடியல. ஸோ நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலே தாங்க இன்டீரியரான ஒரு ராஜஸ்தானே இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஜெய்சல்மார் தான் போய்கிட்டு இருக்கோம். நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்ததுனால அங்கே பக்கத்துலேயே வந்து கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் க்ளீனாக இருந்ததுனால அது உள்ள நாங்கள் நைட் ஸ்டேக்கு புக் பண்ணிட்டோம். அண்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இந்த கேமல்ஸ், ஒரு 2 கேமல்
அண்ட் 2 ஜீப் வச்சு ஒரு ஸ்லைட் மாதிரி நிறைய இந்த டெசர்ட் சாண்ட் கொட்டி வச்சு ஸோ அது ஒரு ஸ்லைட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சும்மா வர கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு திங். அதுவும் வந்து பே பண்ணி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரும்போது ஒரு பெரிய சம்பவம் நடந்ததுங்க. அது என்னன்னு பார்த்தா ரோடு வந்து ஸ்ட்ரெயிட் ரோடு தான், லெஃப்ட் ரைட்டு எதுவும் டேர்னிங் கிடையாது. ஆப்போசிட் சைடு மட்டும் வந்து கார் அப்பப்போ வரும், பைக்ஸ் வந்துட்டு இருக்கும்ன்ற மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் வந்து என்ன இருந்தாலும் மினிமம் ஸ்பீடில் தான் போய்கிட்டு இருந்தோம். நல்ல வேலை அந்த மினிமம் ஸ்பீடில் போனதுனால தான் தப்பிச்சோன்னு சொல்லலாம். லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடு ஒரு புல்லுங்க, அது ஆக்சுவலாக வந்து நீல்கைன்னு சொல்கிறாங்க. அது பார்க்க வந்து மாடும் கலந்த மாதிரி இருந்தது. அது ஜஸ்ட் அது பாட்டு ரேஷாக ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருந்தது. நாங்கள் ஆக்சுவலாக வந்து அது ஏதோ மாடுன்னு தான் நினச்சோம். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது அது நீல்காயின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ நம்ம வந்து மார்னிங்கே வந்து கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 5:30க்கெல்லாம் வந்து சேர்ந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மார் தான். ஜெய்சல்மார் ஃபோர்ட்டுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து ஃபோர்ட்டில் இருக்க ஜெயின் டெம்பிள் கிட்ட தாங்க இருக்கோம். ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்க கடவுள் தாங்க ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இவரை வந்து கல்லில் செய்யல, இந்த மணலில் தான் செஞ்சுருக்காங்க. இந்த ராஜஸ்தான் டெசர்ட் மணலில் தான் செஞ்சுருக்காங்க. ஃபோர்ட்டில் இன்னொரு சைட் லக்ஷ்மி அம்மா கோயிலும் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃபோர்ட்டில் வந்து என்னன்னா பரம்பரையாக சோல்ஜர்ஸாக ராஜா கிட்ட இருந்த சோல்ஜர்ஸோட பரம்பரையில் வந்தவங்க இன்னமும் இந்த ஃபோர்ட்டில் வாழ்ந்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. அண்ட் இது வந்து அந்த கடிசர் லேக்கோட பிக்கு தான். ஆக்சுவலாக எங்களால் கடிசர் லேக்குள்ளே போக முடியல, ரொம்ப வெயிலாக இருந்ததுனால, அதுவும் உச்சி வெயில். ஸோ அதனால போட்டிங்லாம் போக முடியலன்னு சொல்லிட்டு போனதுக்கு ஞாபகமாக இருக்கட்டுமேனு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. லேக்கை பார்த்த கையோட அண்ணக்கிட்டையும் என் ஹஸ்பண்ட் கிட்டையும் கேட்ட விஷயம் என்னன்னா ராஜஸ்தான் எங்க. ஏன்னா ஜோத்பூர் ஜெய்சல்மார் என்னதான் பார்த்து இருந்தாலும் நம்ம வந்து ராஜஸ்தான்னாலே அந்த டெசர்ட் இருக்கும், நிறைய வைல்ட் கேமல்ஸ் இருக்கும், அண்ட் வந்து சாண்டியூன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தேன். அது எங்க அப்படின்னு கேட்கும்போது தான் என் அண்ணா வந்து இருங்க போக இனிமே தான் வந்து இன்னும் டீப் ராஜஸ்தானுக்கே போக போகிறோம், இது வெறும் ட்ரைலர் தான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் பார்ட் 2 வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணதை கவர் பண்ணுறேன். பட் வந்து பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வந்து அந்த பார்ட் 2 வீடியோவில் தான் இருக்குது. அண்ட் நிறைய பேர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. 96.8% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ராஜஸ்தான் போகிறதா இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவில் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் இல்லைனா வந்து ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.